செய்திகளை பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழிசையின் வீட்டிற்கு புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி சோலா ஹோட்டலில் இருந்து தமிழிசையினுடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழிசையினுடைய தந்தை குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த குமரி ஆனந்தன் நேற்று முன்தினம் அவர் மறைந்தார். தொடர்ந்து அவரினுடைய மறைவை அடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரில் அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். அமித்ஷாவும் கூட அந்த நேரத்தில் டெல்லியில் இருந்த ஒரு சூழல்ல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழிசை அவர்களுக்கு அந்த ஆறுதலை தெரிவித்து இருந்தார். இதற்கிடையே 2 நாள் பயணமாக நேற்று இரவு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி சோலா ஹோட்டல்ல அவர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது தமிழிசையினுடைய வீட்டிற்கு நேரில் புறப்பட்டிருக்கிறார். நேரில் சென்று தமிழிசையும் அவரினுடைய குடும்பத்தையும் நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதலை அவர் தெரிவிக்க இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா, நேற்றைய தினம் கூட தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை வருகை தந்திருந்து அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருந்த ஒரு சூழல்ல அவர் தமிழிசையை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்றிருக்கிறார். சென்னை சாலிகிராமத்தில் தமிழிசையினுடைய இல்லமானது அமைந்திருக்கிறது. அங்கேதான் தற்பொழுது அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரோடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் கூட உடன் சென்றிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று முன்தினம் குமரி ஆனந்தன் மறைந்திருந்தார். முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தையுமாக இருந்த குமரி ஆனந்தன் மறைந்த ஒரு சூழல்ல அரசியல் கட்சியினர் பலரும் இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வந்திருந்தார்கள். அமித்ஷா அவர்கள், அதே போல ஜே.பி. நட்டா, மேலும் பாஜக தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தங்களுடைய அந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து இருந்தார்கள். இதற்கிடையே 2 நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருந்த ஒரு சூழல்ல அவர் தமிழிசையினுடைய இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா, அவருடைய ஷெட்யூல்ல தமிழிசையினுடைய இல்லத்திற்கு செல்வதாக எந்த ஒரு தகவலும் இல்லாத ஒரு சூழல்ல திடீரென்று அவர் தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த வகையில அவர் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசையினுடைய இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து தமிழிசைக்கு அமித்ஷா அவர்கள் ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.